சராசரியாக ஒரு வீட்டுக்கு 15 யூனிட்னு வச்சுட்டா கூட, ஒரு 300 யூனிட் நீங்கள் கன்சியூம் பண்ணிகிட்ருக்கிறீங்க ஒரு வீட்டுக்கு. அப்போ இந்த 300 யூனிட்டை உற்பத்தி பண்ணுறதுக்கு என்னென்ன வழிவகைகளிலெல்லாம் அவங்க உற்பத்தி பண்ணுறாங்கன்னு கேட்கும்போது, ரொம்ப பாதிப்பை உண்டாக்கக்கூடியது நிலக்கரி, அணுமின் நிலையம், பயோமாஸு, அதே தீய போட்டு எரிக்கிறது தான் பயோமாஸுங்கிறது. அதேமாரி பெட்ரோலியம் ப்ராடக்ட்லேருந்து நம்ம ஜென்ரேட் பண்ணுறது. இந்த மாதிரியான வகைகளில் நம்ம மின்சாரத்தை உற்பத்தி பண்ணும்போது கடுமையான அளவுக்கு பாதிப்பை நம்ம பூமிக்கு உண்டாக்குறோம். அதோட நம்முடைய மின்சார வாரியத்திற்கு மிகப்பெரிய சுமையை ஏற்படுத்துகிறோம். அவங்க டிரான்ஸ்மிஷன் லைன் எல்லாம் போட்டு மெயின்டைன் பண்ணி தான் கொண்டு வர வேண்டியிருக்கு. ஆனால் நம்ம வீட்டிலேயே கிடைக்கக்கூடிய மிக அபரிமிதமான சூரிய சக்தியை வச்சு நமக்கு தேவையான மின்சாரத்தை நம்ம உற்பத்தி பண்ணும்போது, நம்ம நாட்டுக்கும் புவி சூழலுக்கும் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை, ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு பாதிப்பு நம்ம ஏற்படுத்துகிறோம். ஏன்னா 1 கிலோவாட் சோலார் சிஸ்டம் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா, ஒரு வருஷத்தில் 1 டன் கார்பன் டை ஆக்சைடை நீங்கள் மிச்சப்படுத்துகிறீங்க இந்த வளிமண்டலத்தில் இருந்து. உடனே அவங்க கேட்கலாம், ஆமாம் எங்கே பார்த்தாலும் வெடிகுண்டு நாட்டை அழிச்சிக்கிட்டு இருக்காங்க, நம்ம மிச்சப்படுத்தி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கூட ஒரு சில பேர் கேட்கலாம். ஆனால் பாதிப்பு ஒரு பக்கம் ஒரு 10% ஆட்கள் நடத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. அதுக்காக நம்ம கடமையிலேருந்து நம்ம தவற முடியாது. இந்த சைட்டில் பார்த்திங்கன்னா, நம்ம கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோவாட் போட்டிருக்கோம். இந்த பில்டிங் மட்டும் இந்த ஒரு வருஷத்தில் 15 டன்னு கார்பன் டை ஆக்சைடை சேவ் பண்ண போகுது. அந்த வகையில் மின்சாரம் உற்பத்தி பண்ணக்கூடிய சிரமங்களை தவிர்க்கிறோம். எல்லா வீடுகளுமே 100% சோலார் பேனல்லையே இயங்க முடியும் அப்படின்ற ஒரு கட்டாயம் வாய்ப்பு நமக்கு கிடைக்கும்போது, லோனும் கிடைச்சிருது, மானியமும் கிடைச்சிருது. நம்ம கையை விட்டு போடக்கூடிய முதலீடு ஆரம்ப கட்ட முதலீடுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப சொற்பமான அளவு. அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் கவலைப்படாமல் சோலார் போட்டுடலாம். எல்லாருமே அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற எல்லாருமே நீங்கள் இதுக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுங்க. இதனால் எந்த விதமான பாதிப்பும் இல்லை. ஆனால் நீங்கள் யோசிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். சாதக பாதகங்களை யோசனை பண்ணி தான் நம்ம எந்த விஷயத்தையுமே செய்ய முடியும். இப்போ இங்கே எங்களுக்கு டெரஸை ட்ரில் பண்ணி அப்படிலாம் நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், அப்படி நீங்கள் மேலேயே போட்டு கொடுங்க அப்படிங்கும்போது, இதுக்கு தனியாக நம்ம கான்க்ரீட் பேஸ் போட்டுடுறோம். எந்த விதமாக சீலிங்கை நம்ம டேமேஜ் பண்ணாமல் செல்ஃப் சப்போர்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சீலிங் மேலேயே 2 அடிக்கு 2 அடி கான்க்ரீட் போட்டு அதில் பண்ணி கொடுத்துட்றோம். அப்போ உங்களுக்கு பில்டிங்கோட ஸ்டெபிலிட்டிலேயோ அதோட கன்ஸ்ட்ரக்ஷன்லேயோ எந்த விதமான இம்பேக்ட்டும் நம்ம கொடுக்கறதில்ல. அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இடம் வீணாக போயிடும் அப்படின்னு நம்ம யோசிக்கும்போது, துணி காய போட முடியாது, அந்த மாதிரி நீங்கள் யோசிக்கும்போது ஒரு 8 அடிக்கு எலிவேட்டட் ஸ்ட்ரக்சராக கொடுத்துட்றோம். 10 அடி போடுங்க அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் 8 அடிக்கு ஒரு 6.5 அடி அந்த மாதிரி நம்ம போடும்போது, சாதாரணமாக ஒரு ஸ்டூல் வச்சு உங்களால் ஈஸியாக க்ளீன் பண்ண முடியும்.